திருச்செந்தூர் முருகன் அருளால் நல்லதாகவே நடக்கட்டும். அனைவருக்கும் வணக்கம். அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் கோவிலுமே கூட பார்த்திங்களா, ஒவ்வொரு மாதமே பௌர்ணமி அன்னைக்கு லட்சக்கணக்கான பக்தர்கள் முருகப்பெருமானை தரிசிக்க திரளுவாங்க. ஆனால் இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த அற்புதம் நிறைந்த 108 வருடத்திற்கு பிறகு வரக்கூடிய இந்த தை பௌர்ணமி நன்னாளில் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபட்டாலே வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே அது நிச்சயமாக அற்புதமான ஒரு பரிகாரமாக இருக்கும். உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியத்தை கொடுக்கும் வழிபாடு தான் இந்த வழிபாடு. இதை தொடர்ந்து செஞ்சு பாருங்கள். உங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றமும் ஏற்றமும் இருக்கும். அந்த தை பௌர்ணமியோட சிறப்புகளும், இந்த தை மாத பௌர்ணமி இந்த திருச்செந்தூரில் வழிபட்டால் எப்படிப்பட்ட ஒரு பிரச்சனைகள்லாம் தீரும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்க்க போகிறோம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய கோவிலில் பார்த்திங்களா, நிறைய பக்தர்கள் இப்போ நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்காங்க. அதுலேயுமே இந்த கடல் சார்ந்த இந்த முருகன் கோவிலுக்கு சென்று அவங்களோட வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வதாகவும் சொல்லப்படுறாங்க. அதுலேயும் பௌர்ணமி நன்னாளில் நம்ம வழிபடும் போது நம்மளோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஏற்றம் இருக்கும். முருகப்பெருமான் அருளாட்சி செய்யக்கூடிய கோவில்களில், அதுவும் கடல் சார்ந்த கோவில்களில் ரொம்பவும் பிரசித்தி பெற்றது இந்த திருச்செந்தூர் முருகன் கோவில் தாங்க. திருச்சிலைவாய் என்று அழைக்கப்படும் திருச்செந்தூர் முருகன் கோவில் இயற்கையோடு இயைந்த ஒரு அற்புதமான திருத்தலம் தாங்க. அகத்தியர், நக்கீரர், ஔவையார், அருணகிரிநாதர் மற்றும் பாம்பன் சுவாமிகள் என பலருமே திருச்செந்தூர் முருகன் அமைந்திருக்கும் ஆலயத்தை பற்றியும் முருகனை பற்றியும் நிறைய பாடல்களையுமே ஏற்றிருக்காங்க. தொல்காப்பியம், புறநானூறு, அகநானூறு, திருமுருகாற்றுப்படை மற்றும் சிலப்பதிகாரம் போன்ற பண்டைய தமிழ் இலக்கியங்களில் இந்த தலத்தோட சிறப்புமே ரொம்ப சிறப்பாக போற்றப்படுறாங்க. பௌர்ணமி வழிபாடு அப்படின்னாவே நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், திருவண்ணாமலை கிரிவலம் வருவது அப்படிங்கிறது ஒரு சிறப்பானதாக இருக்குது. இப்போது பார்த்திங்களா, திருச்செந்தூரில் பக்தர்கள் பெருமளவில் திரளுறாங்க. பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது பழங்காலத்தில் இருந்து நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு பழக்கம்தான். அறிவியல் ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா, சூரியன்கிட்ட ஒளியை பெற்று சந்திரன் தான் பிரதிபலிக்கிறது. அப்படி பூமி சூரியனை சுற்றி வருவது போல சந்திரனுமே பூமியை சுற்றி வருகிறதுங்க. பூமி மற்றும் சந்திரனோட சுழற்சியினால் சந்திரனோட ஒளி முழுவதுமாக பூமிக்கு கிடைக்கும் நாள் தான் இந்த பௌர்ணமி நாள். பௌர்ணமி அன்னைக்கு நம்ம கடலில் ஏற்படக்கூடிய மாற்றம் நம்மளுடைய உடலுமே ஏற்படும் அப்படிங்கிறத நம்மளுடைய முன்னோர்கள் அறிந்திருக்காங்க. கடலுக்கு ரொம்ப அருகில் இருக்கக்கூடிய இத்தகைய சிறப்பு வாய்ந்த இந்த தலத்தோட கடற்கரையில் பௌர்ணமி அன்னைக்கு இரவு முழுவதுமே குடும்பத்தோடு வந்து அமர்ந்து தங்கி நாளை கிணற்றிலும் கடல்லையுமே நீராடி முருகனை வழிபடுவது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்ததுங்க. அதுவும் இந்த பௌர்ணமி நாளில் இங்கு வந்து வணங்குவது மன நிறைவையுமே தருகிறது அப்படிங்கிறது இங்கு வரக்கூடிய பக்தர்களோட நம்பிக்கையாகவே இருந்து வருது. மேலுமே இந்த தை மாத பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் இனியும் இந்த அற்புதம் நிறைந்த தைப்பூச நன்னாளில் நீங்கள் இதை செய்யும் போது உங்களுக்கு பல்வேறான பிரச்சனைகள் அனைத்துமே தீரும். மேலுமே கோடான கோடி நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் ஏற்பட கண்டிப்பாக உதவும். இது பார்த்திங்களா, யார் வேண்டுமானாலும் இந்த திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று வழிபடலாம். உலக புகழ்பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலில் பார்த்திங்களா, இந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இந்த பௌர்ணமி நன்னாளில் கூடியிருப்பாங்க. குன்றிற்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி மலைப்பகுதியில் தன்னோட கோவில் அமைத்து கொண்ட முருகப்பெருமான் விதிவிலக்காக கடற்கரையில் குடிகொண்டிருக்கும் அற்புத ஆலயம் தாங்க இந்த திருச்செந்தூர் சுப்பிரமணிய சாமி கோவில். திருச்செந்தூர் முருகன் கோவில் தான் வழிபாட்டை முடித்துவிட்டு வெளியே வரும்போது உயர போகும் வகையில் பாதையானது அமைஞ்சிருக்கு. மேலுமே செந்தூர் வேலவனை கும்பிட்டவங்களுக்கு இனி வாழ்க்கையில் ஏற்றம் தான் அப்படிங்கிறத சொல்லாமலே சொல்கிறது இந்த நடைபாதையானது. அறுபடை வீடுகளில் இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் முருகனை வழிபடுவதன் மூலம் திருமண தடைகள் அனைத்துமே நிச்சயமாக நீங்குங்க. தொழிலில் அபிவிருத்தி அடையும். மேலுமே இந்த வைகாசி விசாகத்திற்கு விரதம் இருந்து திருச்செந்தூர் முருகன் பெருமானை தரிசித்து விட்டு மீன் சமைத்து சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை நிறைவு செய்யவும் சிறப்பு வழக்கமே இந்த தலத்தோட தனி சிறப்பாகவும் இருக்குது. முருகன் புகழ் பரவ கோவிலுக்கு தினம் வரும் பக்தர்கள் கூட்டமானது அதிகரித்து கொண்டே காணப்படுகிறது. கடலா கடல் அலையா என தெரியாத அளவுக்கு மக்கள் வெள்ளம் பார்த்திங்களா திருச்செந்தூர் நோக்கி அணியாக செல்கிறாங்க. அதிலுமே இந்த தைப்பூசம், பங்குனி உத்திரம் போன்ற முருகனுக்கு ரொம்ப உகந்த நாட்கள்
ஆட்களோடு சூரசம்ஹாரத்தின் போதும் லட்சக்கணக்கான பக்தர்கள் திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிக்க வராங்க. அது மட்டும் இல்லாமல் சுப முகூர்த்த தினங்களில் நூற்றுக்கணக்கான திருமணங்களும் இங்கு நடப்பது வழக்கமாகவே இருக்குது. இந்த நிலையில் பார்த்திங்கன்னா சில மாதங்களாகவே பௌர்ணமி தினத்தில் திருச்செந்தூர் கடற்கரையில் முழு நிலவினை பார்த்து பூஜை செஞ்சு அதிகாலையில் முருகப்பெருமானை தரிசித்தாலே பல நன்மைகள் உங்களோட வாழ்க்கையில் கிடைக்குங்க. மேலுமே இதை பார்த்திங்களா பிப்ரவரி 1ஆம் தேதி நாளைக்கு இதை செஞ்சிங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை நிச்சயமாக பார்க்க முடியும். பௌர்ணமி தினத்தில் கோவில் கடற்கரையில் தங்கி சுவாமி தரிசனம் செஞ்சாலே வேண்டுதல்கள் என்னவோ அது அனைத்துமே நிறைவேறும். மேலுமே இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் கடந்த சில மாதங்களாகவே பௌர்ணமி தினத்தன்னைக்கு பக்தர்கள் வருகையானது அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அன்று குடும்பமாக கடற்கரையில் தங்கியிருந்து பரிகார பூஜைகள் செஞ்சு வழிபாடுமே நடத்துகிறாங்க. இந்த நிலையில் பார்த்திங்களா இந்த அற்புதம் நிறைந்த தை மாத பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் இணையும் இந்த தை மாத பௌர்ணமியானது வருவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. விடிய விடிய விழித்திருந்து நிலாவை பார்த்து பூஜை செஞ்சு உணவு உண்டு அங்கேயே உறங்குவாங்க. அதிகாலையில் பார்த்திங்களா குளித்து விட்டு விஸ்வரூப தரிசனத்தில் முருகப்பெருமானை தரிசனம் செஞ்ச போது எல்லாவித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த நிலையில் நாளுக்கு நாள் மக்கள் கூட்டமானது அதிகரித்து வரும் நிலையில் இரவு நேரங்கள்லையும் திருச்செந்தூர் கடற்கரையில் போலீஸார் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறாங்க. மேலுமே தடுப்புகள் அமைத்து கடலில் யாருமே குளிக்கா வண்ணம் தீவிர கண்காணிப்பு பணியிலுமே ஈடுபட்டு வராங்க. இதற்கிடையே கடந்த சில மாதங்களாகவே தான் பௌர்ணமி நாளில் கடற்கரையில் தங்கியிருந்து முருகனை வழிபட்டாலே பல நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிற தகவலானது நாளுக்கு நாள் பரவி வருவதாகவும் அதற்கு சொல்லப்படுகிறது. மேலுமே திருச்செந்தூரில் தை மாத பௌர்ணமியும் தைப்பூச வழிபாடும் ரொம்ப ரொம்ப சிறப்பானதுங்க. இந்த தினத்தில் கடலில் நீராடி முழு நிலவு ஒளியில் முருகப்பெருமானை வழிபடுவது தீராத வினைகள் அனைத்துமே நீங்கி குடும்பத்தில் மகிழ்ச்சியும் ஞானத்தையும் கல்வியில் சிறப்பையும் தொழிலில் விருத்தியையும் அருளக்கூடியும் அப்படின்னு நம்பப்படுது. மேலுமே முருகனுக்கு சக்தி வேல் கிடைத்த ஒரு அற்புதமான நாளாகவும் இந்த நாளானது சொல்லப்படுதுங்க. தை மாத பௌர்ணமியும் பூசம் நட்சத்திரமும் கூடி வரும் நன்னாளில் தைப்பூசமானது நம்ம சிறப்பாக கொண்டாடுறோம். திருச்செந்தூர் கடற்கரையில் பௌர்ணமி இன்னைக்கு இரவு நேரங்களில் தங்கி அதிகாலையில் நம்ம நீராடி நாளிக்கிணறு மற்றும் கடலில் நீராடி முருகப்பெருமானை வழிபடுவது மிகப்பெரிய உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்தும். மேலுமே முருகப்பெருமான் ஞானப்பழமாக திகழும் நாள் அப்படிங்கிறதுனால கல்வி மற்றும் ஞான விருத்துக்காக பக்தர்கள் இந்த நாளில் வழிபடுறாங்க. பௌர்ணமி தினத்தில் கடற்கரையில் முழு நிலவை பார்த்து பூஜை செஞ்சு அதிகாலையில் முருகனை தரிசித்தாலே மனதில் இருக்கக்கூடிய மனக்குறைகள் அனைத்துமே நீங்கி நினைத்த காரியங்கள் அனைத்துமே அப்படியே நிறைவேறும். பௌர்ணமி நிலவோட ஒளியில் கடற்கரையில் தங்கி முருகப்பெருமான முழு மனதோடு உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே நினைத்து வழிபட்டாலே மனதார நீங்கள் நினைத்தது எல்லாமே நடக்க ஆரம்பிக்கும். உப்பு மற்றும் காகித பூக்களை கொண்டு வேண்டுதல் செய்கிறது ரொம்ப நல்லது. தை மாத பௌர்ணமி வழிபாடு அப்படிங்கிறது ஞானம், வெற்றி, தைரியத்தை வாரி வழங்கும் ஒரு சிறப்பான வழிபாடாக இந்த வழிபாடானது இருக்குது. தை அமாவாசை போலவே தை பௌர்ணமி விரதத்திற்குமே அதிகமான பலன்கள் இருக்குங்க. பௌர்ணமி அப்படிங்கிறது முழு நிலவு வானில் பிரகாசமாக தோன்றும் அற்புதமான ஒரு நாள். இந்த நாளில் நல்ல அதிர்வலைகள் ஏற்படும். அப்படிப்பட்ட சக்தி மிகுந்த நாளில் நம்ம வழிபாடு செய்வது தீய சக்திகிட்டிருந்து நம்மை காக்கும். பௌர்ணமி நன்னாளில் வழிபாடு செஞ்சாலே வாழ்க்கையில் இதுவரைக்குமே அடைந்த துன்பங்கள் அனைத்துமே விலகிவிடும். ஒவ்வொரு மாத பௌர்ணமியும் ஒவ்வொரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் தோன்றும். அந்த வகையில் தான் இந்த தை மாதம் வரக்கூடிய பௌர்ணமி பூசம் நட்சத்திரத்தோடு இணைந்து தைப்பூசம் அப்படின்னு வழிபடப்படுகிறது. இந்த தைப்பூசமானது சிவபெருமானுக்கு மட்டும் இல்லாமல் முருகப்பெருமானுக்கு ரொம்ப ரொம்ப உகந்த ஒரு வழிபாட்டு நாளுங்க. சிதம்பரம் பொன்னம்பலத்தில் இறைவன் ஆடலசனராக உலக மக்களுக்கு காட்சியருளிய நாளாகவும் இந்த தைப்பூச நாளானது இருக்குது. உமையம்மை வேலனுக்கு சக்தி வேலை வணங்கிய நாளாகவும் இதுவே. தேவ குருவான பிரகஸ்பதி பூச நட்சத்திரத்திற்கு உரியவர் ஆவர். அவர் அறிவு கடவுள் என்று போற்றப்படுகிறார். எனவே பூச நட்சத்திரத்தில் பௌர்ணமி அமையும் நாளான இந்த தைப்பூச நாள் இன்னைக்கு புண்ணிய திருத்தலங்களில் இருக்கக்கூடிய தீர்த்தங்களில் நீராடினாலே அறிவாற்றல் பெருகும். மனக்குழப்பங்கள் அனைத்துமே தீரும். மேலுமே தை மாத பௌர்ணமியில் விரதம் இருந்து வீட்டில் விளக்கு ஏற்றி சூரிய பகவானை வழிபட
வேணுங்க. அப்போது வெல்லம் கலந்த பாயாசம் செஞ்சு அதை நைவேத்தியமாக படைத்து வழிபட்டாலே ஆயுள் விருத்தியாகும். மேலுமே தை மாதம் வரக்கூடிய பௌர்ணமியில் திருவிடை மருதூர் திருக்கோவிலில் தைப்பூசமானது ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க. மேலுமே இந்த தைப்பூச நாளில் பூசம் நட்சத்திரமும் தை மாத பௌர்ணமியும் இணையும் இந்த நாளில் கண்டிப்பாக அனைவருமே உங்களால் முடிந்தவங்க நீங்கள் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு சென்று இரவில் அங்கே தங்கியிருந்து விடியும் வரைக்கும் இருந்து அங்கே விடிந்ததுக்கு அப்புறம் கடலில் நீராடி நீங்கள் முருகப்பெருமானை தரிசித்தாலே உங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலுமே நிச்சயமாக மாறிவிடும். நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கலாம், மனக்குழப்பமே தீரும். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது போல் தகவல்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னாலும் இனியவள் உற்சாகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனையுமே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் திருச்செந்தூர் கடற்கரைக்கு போவீங்களா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஆல் வியூவர்ஸ், தேங்க்யூ.